எடுத்த எக்ஸ்ரேல இருந்த கட்டி தான். ஸோ ஏன் அவருக்கு அந்த செஸ்ட் இன்ஃபெக்ஷனில் மூச்சுத்தனம் ஜாஸ்தி அடிச்சிருக்குன்னா இருக்கிற லங்கே கொஞ்சம் தான் இருக்குது. இடது பக்கம் லங்கும் கம்ப்ரஸ் ஆகிருக்கு, ரைட் சைட் லங் ஃபுல்லாக கம்ப்ரஸ். ஸோ அதனால் இஸ் ப்ரெசன்டட் இன் அ வெரி சிக் மேனர். இது இங்கே இருக்கிறதுனால சரி, இது இப்போ பேக்லேயோ இல்லை வேறு ஏதாவது பார்ட்டில் வந்துருச்சுன்னா அது நமக்கு அது எங்கே லொக்கேஷனில் இருக்க அதுக்கேற்ற மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் சார். லோக்கல் கம்ப்ரெஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை போய் கம்ப்ரெஸ் பண்ணுறப்போ வர சிம்டம்ஸ். ஸோ லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி சிம்டம்ஸ் சொல்லி இது செஸ்ட்டில் இருக்கிறதுனால எந்த எக்ஸ்ரேல தெரிஞ்சது. இந்த ஆப்ரேஷன் அப்புறம் ஃபுட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் அது மாதிரி ஏதாவது எந்தெந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும்? நோ ரெஸ்ட்ரிக்ஷன், வி டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஃபுட் போகிறீங்க சார். தேங்க்யூ சார். இப்போ வரும்போது கரெக்டாக சளி மாதிரி சார் வர்றப்போ ஜுரம், மூச்சு திணறல் அண்ட் மூச்சு திணறல், இருமல் வேறு இல்லை. எடுத்த எக்ஸ்ரேல தான் கட்டிட்டு எந்த ஸ்டேஜில் இருந்து டிலே பண்ணி சார் இது ஸ்டேஜ் வந்து இன்னும் பரவாயில்ல. ஸ்டேஜ் வந்து இன்னும் பரவாயில்ல. நெறிக்கட்டிக்கோ பக்கத்தில் இருக்க இதுக்கோ ரத்தத்துலையும் கலக்கலை, பரவாயில்ல ஸ்டேஜில் தான் பார்த்துருக்கோம். பரவாயில்ல மிகுந்த ஸ்டேஜ் உள்ள அப்படின்னு ஸ்டேஜ் 4 சொல்லுவோம். அந்த ஸ்டேஜில் இல்லை. எடுத்ததுக்கு யூஸ்வலி இந்த டியூமர் வந்து ஸ்டேஜிங் வந்து சர்ஜரிக்கு அப்புறம் எப்படி இருக்கோ அது அரசு ஸ்டேஜ் பண்ணும். அதர்ஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு இப்போதைக்கு ஸ்டேஜ் பண்ணும். ஏன்னா இருக்கிற கட்டி மிச்சம் எதுவும் கிடையாது இல்லை. ஸோ நெறிக்கட்டியிலையும் எடுத்த நெறிக்கட்டிலையும் கேன்சர் எதுவும் இல்லை. இந்த கட்டியும் ஃபுல்லாக எடுத்தாச்சு, எதுவும் மிச்சம் நீதி இல்லை. ஸோ இவருக்கு 1 தான் இப்போ ஆஃப்டர் சர்ஜரி இருக்கும். பிஃபோர் வந்து ப்ராப்ளம் 3 இருக்கு. சார் இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 lakhs 2.4 இது ஒரு ரஃப் டிசீஸ் ஸ்ப்ரெட். 10 லட்சத்தில் வந்து 2.4 பேருக்கு தான். இட்ஸ் குவைட் ரேர். ஜெனட்டிக் ரீசன் இல்லை. இது குழந்தைங்க உருவாகிற போது நடக்கிற ஒரு கோளாறுனால வருது. ஸோ அந்த டிஷ்யூ நார்மல் இடத்துலலாம் வேறு இடத்துல இருக்கிறதுனால அது வேறு மாதிரி மாறிடும். அதில் எல்லா விதமான டிஷ்யூவும் இருக்கும். பிரெயினில் இருக்க டிஷ்யூ இருக்கும், பல் இருக்கும், முடி இருக்கும், அந்த மாதிரி டிஷ்யூஸ்லாம் நிறைய இருக்கும். இவருக்கே கொஞ்சம் பிரெயின் டிஷ்யூ இருந்துச்சு, கண் இமையோட தான் கொஞ்சம் இருந்துச்சு, எலும்பு கொஞ்சம் இருந்துச்சு, இந்த மாதிரி டிஷ்யூ உள்ள இருந்துச்சு. எல்லாமே இருக்கும். எக்ஸ்பென்சிவ் எந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ அப்ராக்சிமேட் எக்ஸ்பென்சிவ்? They're asking, is it expensive or manageable kind of? What is the approximate cost? சார் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் தாய்மை அடையும் போது இந்த அறிகுறிகள் தோன்றுமா, குழந்தைங்க வளரும் போது தான் தோன்றுமா? இல்லைங்க, ஒரு சில டியூமர்ஸ் மட்டும் நம்ம குழந்தை வயிற்றில் தெரிஞ்சு, வயிற்றில் உருவாகும் போதே தெரிஞ்சு. சேக்ரோபாக்டீரியம் டியூமர்ஸ், அதுவும் முதுகெலும்பு பக்கத்தில் இருக்கும் இதே மாதிரி சீக்கிரம் டியூமர், அது மட்டும் தெரியும். மற்ற டியூமர்ஸ் யூஸ்வலி உருவாக தெரியாது, இது லேட்டாக தான் தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு 2 பேருக்கு கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது தொற்று நோய் மாதிரி உருவாக்குமா? தொற்று நோய் மாதிரி ஒரு சில கேன்சர்ஸ் ஜெனட்டிக்ஸ் வழியாக வரும். ஒரு சில கேன்சர் ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ், ஃபேமிலியில் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு, ஃப்ரீக்வெண்ட்டாக கேன்சர் இருக்குது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வளரும் போது ஸ்க்ரீன் பண்ணுறது, ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கிறப்போ குழந்தைங்க இந்த இஷ்யூலாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஸ்க்ரீன் இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீனிங் பண்ணிட்டா வி கேன் பிக் த கேன்சர் லிட்டில் ஏர்லி. அதாவது வளர்றதுக்கு முன்னாடி முன்கூட்டியே பிடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ், ஒரு சில இஷ்யூஸ் எல்லாமே பண்ணுறது. சார் ஆப்ரேஷனுக்கு அந்த குழந்தையோட நார்மல் இஸ் டூயிங் ரெகுலர் ஸ்கூல்ஸ் ஆக்டிவிட்டீஸ். மறுபடியும் அந்த கட்டியோட சான்ஸ் அதுக்கு தான் வி ஆர் கீப்பிங் ஒன் ஃபாலோ அப்ஸ். ஆஸ் ஆஃப் நோ தட்ஸ் நோ திரும்பி வளர்ந்த மாதிரி அது சயின்ஸ் எதுவும் கிடையாது. பண்ண இதுலேயுமே வந்து கொடுத்த கீமோதெரப்பியில் பரவக்கூடிய பாகம், அதாவது இந்த கேன்சரில் பரவக்கூடிய பாகம் ஒன்று இருக்குது, பரவாத பாகம் ஒன்று இருக்குது. ஸோ பரவக்கூடிய பாகம் ஃபுல்லாக சுருங்கிடுச்சு கொடுத்த கேன்சர் கீமோதெரப்பி. பரவாத பாகம் தான் மிச்சம் நிறைய மீறி இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வாண்ட் இட், பட் ஆனுவல் ஃபாலோ வச்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் பார்க்கலாம். இதை எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி சார் செக் பண்ணணும்? அந்த இயர்லி ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் ஃபாலோ. ஃபியூச்சரில் சைடு எஃபெக்ட் எதாவது இருக்குமா சார்? இது சர்ஜரினால சைடு எஃபெக்ட்ஸ் பெருசாக இருக்குது. ஏன்னா அனஸ்தீஷியா வாட்டர் அனஸ்தீஷியா இட்ஸ் ஷார்ட் ஆக்டிங், லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ்னு பெருசாக இது இருக்காது. கொடுத்து தழும்பு ஒன்று தான், சர்ஜரி பண்ண தழும்பு தான் இருக்குமே தவிர லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ்னு பெருசாக இருக்குது. லங் எக்ஸ்பென்ஷன் நான் காமிச்ச மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இஸ் ஏபிள் டு ரிசீவ்ஸ் நார்மல் ஆக்டிவிட்டிஸ். லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் எதுவும் பெருசாக கிடையாது. மெடிசின்ஸ் எத்தனை நாள் எடுக்கும்? There are no medicines. He is not on any medicines. பையனுக்கு ஏதாவது டூஸ் அண்ட் டோன்ஸ்? Sorry? டூஸ் அண்ட் டோன்ஸ்? Nothing like that. Nothing like that.